உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கும் குடமிளகாவும் வச்சு ஒரு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கடாய் வச்சு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். அதில் வெட்டி வச்சிருக்க குடமிளகாவை அதில் லேசாக நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்குவோம். 3/4 வேக்காட்டில் வெந்தது நம்ம அந்த அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா லேசாக எண்ணெயிலேயே வதக்குங்க. ஏன்னா நம்ம இதை கடைசியாக சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இந்த மாதிரி பொரித்து நம்ம அள்ளி வச்சுப்போம். இப்படி எண்ணெயில் இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும், எடுத்துப்போம். இப்போ நம்ம இப்போ நான் குடமிளகாய் வெட்டினேன் பாருங்கள், அதே சைஸுக்கு இந்த வெங்காயம் இப்படி வெட்டி வச்சுருக்கேன். இதையும் அந்த அளவுக்கு வதக்கி அள்ளி வச்சுப்போம். நம்ம இது ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் அந்த இது மாறினா போதும். கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி பச்சை வாசம் இல்லாத அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுருவோம். இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம் போட்டுப்போம். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஜீரகம். இப்போ அதில் ஒரு வெங்காயம் நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கின அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதோடு சேர்த்து வதக்கி வச்சுப்போம். நல்லாவே ஓரளவு சிவக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இப்போ அதுவும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்படி எல்லாம் நல்லா அந்த தக்காளி ஜூஸி ஆகிற அளவுக்கு வதக்குங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இப்போ இதில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்போம். அது கூட ஒரு 3/4 ஸ்பூன் சோம்புத்தூளும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இது கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்குனா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரியே கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் இப்படி செஞ்சுக்கும்போது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ அதுக்கு தேவையான 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது இந்த வெந்ததுன்னா இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா, இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து வேகும்போது பச்சை ஸ்மெல்லாம் போனது நல்லாயிருக்கும். அது இப்போ அதில் ஒரு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது கொதித்து இதாகட்டும்.
இப்போ இந்த அளவு கொதித்ததும் நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி. அதை இதில் சேர்த்துப்போம். இப்போ இதோடு சேர்த்து நல்லா கிண்டிப்போம். அதில் உள்ள உப்பு காரம் எல்லாம் இதில் ஏறுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ உருளைக்கிழங்கு இன்னும் நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா இது வந்ததும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுடுவோம். இப்போ நல்லா கொஞ்சம் வெந்து சாஃப்டாக வந்ததும் இப்போ எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தாக்கா போதும். இப்போ நம்ம இது கூட முன்னாடியே வதக்கி வச்சுருந்த வெங்காயம் குடமிளகாவை சேர்த்துப்போம். இந்த நேரம் சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ ரொம்ப அது வேகாமல் நல்லா கொஞ்சம் அந்த வாயில் சேர்ந்து கடிக்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஃபுல்லும் வெந்தால் கொல கொலன்னு ஆகிடும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. நான் கடைசியாக சின்ன சின்னதாக தக்காளி கீறி வச்சுருக்கேன். இதோட லேசாக கடைசியில் போட்டால் தான் இப்படி சேர்த்து பேசுனது நல்லாயிருக்கும். முன்னாடியே போட்டாக்கா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கடைசியாக சேருங்க. அது இப்போ நல்லாயிருக்கும். இது இப்போ இந்த நேரத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இந்த அளவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கும் குடமிளகாவும் சேர்த்தா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.